ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு சைக்கோ ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னென்ன டார்ச்சர் பண்றான் அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையே. ஸோ இந்த படத்தை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் மிஸ்டர் ஹரிஹரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆராதனா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பாக்குறதுக்கே ரொம்ப பயந்த மாதிரி இருக்காங்க. அதோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சில கிடங்களை கட்டும் போட்டிருக்காங்க. தன்னோட வீட்டுல இருக்கிற அவங்களோட போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு தான் ரூம்ல இருக்கிற சாரி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு நட்ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எரிச்சிட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க அழுதுட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம பொறுத்தவனை காட்டுறாங்க. அவ வந்து பார்த்தீங்கன்னா புடவை போத்திக்கிட்டு ஆராதனா நீ எங்க இருக்க, எங்க இருந்தாலும் என் கிட்ட வந்துரு அப்படின்ட்டு பைத்திய மாதிரி பணாத்திட்டு இருக்க. அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் பவர்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோசியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்க பெண்கள் முன்ன பின்ன தெரியாத யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது, இல்லனா அவங்களுக்கு இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள படத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு லேக். அந்த லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை உட்காந்துட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோ எடுக்கிறதுக்காக ரெடியா நிக்கிறாரு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு நேரா அந்த குளத்துக்கு எழுத்தாப்புல இருக்கிற ஒரு இடத்துல போய் நிக்குது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பொண்ணை டிராயிங்கா பறந்துட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம படத்தோட ஹீரோயின் பேரு ஆராதனா. ஆராதனாவை இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேமராவில இருந்தா பாத்துட்டு இருக்கிறான். பார்த்ததுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பொட்டம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது. என்ன பண்றானா அங்கே நின்னுட்டு அந்த பொண்ணை ரொம்ப ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் தான் இங்க இருந்து போட்டோ எடுக்கிறது, உடனே பக்கத்துல போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு ஆராதனாவை போட்டோ எடுத்துட்டு இருக்கிறான். அப்புறம் அந்த பொண்ணு எங்கெல்லாம் போறாலோ ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க. டக்குனு வந்து பார்த்தா கூட்டத்துல அந்த பொண்ணை மிஸ் பண்ணிட்டான். இப்போ எங்க போயிருப்பா, இவளை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பார்க்ல உட்காந்துட்டு இருக்கப்ப அவனுக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தா ஆராதனா கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. இப்படி இவங்க ரெண்டு பேருமே பார்த்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி போகுது. அந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா ஆராதனா உட்கார்ந்து இருக்கிறத கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு திரும்பி பார்க்கறான். அவன் திரும்பி பார்க்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா கேப் ஏறி போயிட்டு இருக்காங்க. உடனே இந்த பொண்ணுக்கு எங்க போறான்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணணும்ட்டு தன்னோட வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்றான் கிட்டு. அந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு மக்கர் பண்ணிட்டு இருக்க. கடுப்பான என்ன பண்றானா அப்படியே நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போனதுமே ஆராதனா போட்டோவை லேப்டாப்ல ஏத்தி வச்சுட்டு ஒவ்வொரு போட்டோவும் வந்து பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி விரிக்க ஏதோ பைத்தியம் பிடிச்சவங்க பாக்குற மாதிரியே பாத்துட்டு இருக்கிறான். இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஆராதனைக்கு எங்க போயிருப்பா, அதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே பார்க்கல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு என்ன பண்றாங்கன்னா தன்னோட வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்ல சரின்ட்டு என்ன பண்றானா அந்த ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுறான். அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றானா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் ஆராதனாவை பிக்கப் பண்றா. இதை அவன் பார்த்துட்டு தன்னோட வண்டி எடுத்துட்டு அந்த ஸ்கூட்டியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறான். நேரா ஆராதனாக்கு என்ன பண்றாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுமே இந்த டிராப் பண்ணால அந்த பொண்ணு சரி ஆராதனா நாளைக்கு பாப்போம் அப்படின்றப்பதான் சரி இந்த பொண்ணு பேர் ஆராதனா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றான் நேரா தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். இவன் வீட்டுக்குள்ள போனதுமே கிரண் என்ன பண்றானா அவங்க அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் எங்க போயிட்டான், அவனுக்கு என்ன பிரச்சனை, எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க, நம்ம என்ன பெரிய வசந்த மாளிகையில இருக்கோம், 4 ரூம் தானே, ஏதாச்சும் ரூம் குள்ள இருப்பான், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு பின்னாடி இருப்பான், போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கோமா என்ன பண்றாங்கன்னா பின்னாடி போய் பாக்குறாங்க. அங்க அண்ணங்காரன் என்ன பண்றாங்கன்னா தன் ஃப்ரெண்டு கூட உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கான். நேரா அவங்க அண்ணன் கிட்ட போயிட்டு ஒரு பையனோட பேரை சொல்லி எதுக்கு அவனை அடிச்ச, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவன் என்ன போஸ்டிக்கு செக்ஸியா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டான், அதான் போட்டு வெளுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஆனா உனக்கு என்ன தானா பிரச்சனை, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுல நிறைய பிரச்சனை வரும், அதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப ஏமா நம்ம குடும்பத்தோட பொண்ணோடத்தவன் தப்பா பேசினா எப்படிமா பொறுத்துட்டு இருக்கிறது அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்காரன் கேட்கிறப்ப உங்ககிட்ட ஏன்டா கேட்ட பைத்தியக்காரா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டுக்காரனை திட்டுறா. அண்ணங்காரன் என்ன பண்றாரு சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது பின்னாடியே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட இன்னும் சத்தம் போட்டுட்டு இருக்கா. ஆமா உன் பையனுக்கு நீ சாப்பாடை வச்சு தண்டை சோறு போட்டுட்டே இரு, அவன் வேலை வெட்டிக்கு கூட போகாம ஊர்ல பொறுக்கித்தான பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவங்க அம்மா ஒரு கேள்வி கேட்கறாங்க, நீ பொண்ணு தானே, ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுமே வந்து பார்த்தா மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும் போது நீ என்ன சாரி போட்டு சுத்திட்டு இருக்கிற, சரிமா சாரி போடுறது நல்லதான், ஆனா அதை விட்டுட்டு ரீல்ஸ் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேவையில்லாத வேலை எல்லாம் நீ பாத்துட்டு இருக்க, அதுல சில பொறுக்கி பசங்க அசிங்கமா கமெண்ட் பண்றாங்க, அது என் பையனுக்கு பிடிக்கல,
பிடிக்கல அதான் போட்டு அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அம்மா எனக்கு பிடிச்சதை நான் பண்றதுல என்னமா தப்பு இருக்கு அப்படின்ட்டு திருப்பி ஹீரோன் கேட்கறான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனோட அப்பா வராரு. ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறாரு போல இருக்கு. வந்ததுமே பொண்டாட்டி கிட்ட செம்மையா திட்டுறாரு. என் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் பண்ணுவா, அதுதான் எனக்கும் பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுங்களை மதிக்கிறப்ப உனக்கு பிடிக்கலன்னா இந்த வீட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தம் போடுறாரு. இப்படி தான் பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு பொண்ணை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறது அவங்க அம்மாக்கும் சரி அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எங்க தப்பா போய் முடிய போகுதுன்னு தோணுது. அதே மாதிரி தான் அந்த பக்கம் கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆராதனா பேரை வந்து பாத்தீங்கன்னா போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த பயலுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பொறுமை அதிகங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. ஒவ்வொருத்தைய தேடி கண்டுபிடிச்சு எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம கீரன் தூங்கி எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டு அப்படின்ற பேர்ல அவங்களோட எல்லா போட்டோவையும் லைக் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் வருது. அதோட அவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது ஒரு போட்டோ அனுப்பி இந்த போட்டோல நீங்க பாக்குறது செம்ம அழகா இருக்கீங்க, இன்னொரு போட்டோ அனுப்பி இதுல பாக்குறதுக்கு செம்ம ஹாட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. பட் இருந்தாலும் அவங்க அம்மா சொல்றாங்க சாப்பிடும்போது கூட போனை நோண்டிட்டு இருப்பியா, போனை வச்சுட்டு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு, அது மேல ஏறி நின்னுட்டு யாரையோ பாத்துட்டு இருக்கான். யார பாக்குறான்னு சொல்லி பார்த்தா ஹீரோனை தான். ஹீரோன் வந்து பாத்தா அவங்க வீட்டு மேல தான் ஃப்ரெண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இத மாதிரி கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் மெசேஜ் பண்றான். அவன் ஏதோ போட்டோகிராஃபரா என்ன போட்டோ எல்லாம் எடுக்கணும்னு சொல்றான் அப்படின்றப்ப ஆனா அவனோட ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு போட்டோவுமே இல்ல, இதனாலே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அண்ணன்காரன் தான் பழக்கிற நாயை கூட்டிட்டு வந்துட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். அத ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா போட்டோ எடுத்துட்டு இப்ப இந்த இடத்தை விட்டு போலினா இந்த அப்பாக்கு அனுப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பரட்ட பயந்துட்டு அண்ணா என்ன பண்றான்னா அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அதுக்கடுத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா போட்டோ எடுத்துட்டு ஒரு மாலுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டோரி வைக்கிறாங்க. அதை இவன் பார்த்துட்டு என்ன பண்றான்னா நேரா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு நாள் என்ன பண்றானா நேரா கீரனோட வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டுறான். உள்ள இருந்து கீரன் வந்துட்டு யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேசுற மாதிரி பேசுறாங்க. டக்குன்னு பார்த்தா அது குழந்தை கிடையாது, அவங்க அம்மா தான். யாருப்பா தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டு ஏப்பா இன்டர்நெட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, எத்தனை நாளைக்கு கழிச்சு வரீங்க அப்படின்றாங்க. ஓ நெட் சரி பண்ண வேண்டாம் தான், சரி மேல இருக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணோட ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை அனுப்பி வைக்கிறாங்க. சூப்பர் குடும்பம்ல அவனும் உள்ள போயிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட ட்ரெஸ் இருக்கு, அதை பார்த்துட்டு இமேஜின் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை பண்றான். அப்படியே அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க வீட்டோட நாய்க்குட்டி வந்து கொலைக்கும் போது இவன் என்ன பண்றான்னா பயந்துட்டு இறங்கி போயிட்டு இருக்கான். அப்ப ஆராதனோட அம்மா என்ன கேக்குறாங்கன்னா தம்பிக்கு என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஒண்ணுமே சொல்லாம என்ன பண்றான்னா பயந்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அப்படி போகும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா நெட்டு ஒர்க் ஆகுது அதான் கிளம்பிட்டான் போல இருக்கு அப்படின்றப்ப அதுக்கு ஏதாச்சும் சொல்லிட்டு போனோம்ல, அப்ப மட்டும் முட்டாள் மாதிரி போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் செம்மையா பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன ஹீரோ என்ன பண்றான்னு நேரா போய் ஹீரோனோட இன்ஸ்டா ஐடிக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுட்டு நீ எனக்கு திருப்பி ரீப்ளை பண்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கான். அதுல தன்னோட போன் நம்பரையும் தான் போட்டிருப்பான். அப்போ ஒரு போன் வருது. ஹீரோன் தான் போன் பண்றான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா பஜாஜ் பைனான்ஸ்ல இருந்து பேசுறோம். ஏசி வாங்குனீங்களே நீங்க பில் கட்டல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஏண்டா அப்ப போய் என்ன பிரச்சனையில இருக்கா, உனக்கு ஏசிக்கு பில்லு கேக்குதா, போனடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி உட்கார்ந்து இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு ஹீரோன் வந்து பார்த்தா ஒரு மெசேஜ் பண்றாங்க. சரி நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷனை அனுப்பி விடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஹீரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோன் வந்ததுமே அவங்க கிட்ட வந்து பார்த்தா இவனால தெளிவா பேச முடியல. நான் வந்து பார்த்தா ஒரு போட்டோகிராஃபர் தான், இதுக்கு முன்னாடி மனுஷங்களை போட்டோ எடுத்ததே கிடையாது, முத முறையா பொங்கலுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஏன்னா நீங்க அப்போலோ அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். இவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா சரி டைம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. திருப்பி வந்து பார்த்தா இப்ப என்ன மெசேஜ் பண்றானா இன்னொரு வாட்டி உங்களை மீட் பண்ணி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அப்ப ஹீரோன் திருப்பி நாளைக்கு அதே இடத்துக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. சரி இவன் என்ன பண்றான் நாளைக்கு முன்னாடியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோன் வந்து பார்த்தா அந்த இடத்துக்கு வராங்க. வரும்போது ஒருத்தங்க கிட்ட தெரியாதனமா மோதிட்டாங்க. அவன் என்ன பண்றானா ஹீரோனை வந்து பார்த்தா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். இது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. அப்ப ஹீரோன் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க பின்னாடி வந்து பார்த்தா ரெண்டு சேர் தள்ளி அந்த இடிச்சோன அவன் ஃப்ரெண்ட்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. அவனுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஹீரோ பொறைக்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணை பத்தி அவனுங்க சில கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ வந்து பார்த்தா உங்களை போட்டோ எடுக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரியும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபில்டர் பண்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கானா. சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் என்ன பண்றானா கிளம்புறான். நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து முறைச்சானுங்களா ரெண்டு பேரு. அவனுக்கு மேல சுடு தண்ணி ஊத்திட்டு பொண்ணு தெரியாத மாதிரி அந்த இடத்தை விட்டு போயிட்டான். அடுத்ததா ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு ஹீரோன் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் ரெண்டு பேருமே போட்டோவை எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எடுக்கிற போட்டோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி போட்டோவா இருக்கு அப்படின்றனால ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. தங்கச்சி மேல அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே சந்தேகமா இருக்கு. ஒரு நாள் என்ன பண்றேன்னா தங்கச்சி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக பாரு. அந்த இடத்துல இவன் போட்டோ எடுத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க. ஒரு 15 நிமிஷங்க அதுக்குள்ள உங்க தங்கச்சியை போட்டோ எடுத்து அனுப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ட்ரெஸ் சரி பண்றான் அப்படி
சொல்லிட்டு தொடக்கூடாத இடத்துல எல்லாம் அண்ணன் முன்னாடியே தொட்டுட்டு இருக்கான். இதனால அண்ணன் என்ன பண்றானா கடுப்பாயிட்டு அவனை செம்மையா போட்டு திட்டிட்டு இருக்கான். இதனால தங்கச்சி என்ன பண்றானா சரி போட்டோ எடுத்த வரைக்கும் போதும் மீதி நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டா. இப்ப வீட்டுக்கு போனதுமே ஹீரோய்க்கு என்ன பண்றானா ஹீரோயின் போட்டோ பார்த்துட்டு அது கிட்ட பேசிட்டு உட்கார்ந்து இருக்கான். உங்க அண்ணனுக்கு என்ன தைரியம் இருக்கு, எதுக்கு என் மேல கை வச்சான், உன போட்டோ தானே எடுத்தேன், வேற என்ன பண்ண, இருந்தாலும் வீட்டுக்கு போற மருமகன் கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுல, ஆதாரனா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை, இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்திலே அம்மா இப்ப எதுக்கு நான் கோவப்பட்டு இருக்கேன், ஏதோ சின்ன பிரச்சனை தானே, போக போக சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அன்னியன் படத்துல விக்ரம் பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். அதுக்கடுத்த ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த திருவிழால அவங்க பொருட்கள் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்ல கிட்டு மெசேஜ் பண்றான். என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணி அனுப்பிட்டு இருக்க, அதுக்கடுத்து அந்த பொண்ணு எங்க போட்டோ பார்த்துட்டு இருக்காலோ அந்த போட்டோமே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்கான். இதனால இந்த பொண்ணுக்கு வந்து செம்ம பயம் வந்துட்டு இவன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு பார்த்தா அவங்க முன்னாடி நின்னுட்டு இருக்கான். டேய் இந்த போட்டோல நீ எப்பறம் அனுப்புன, அம்மா நீ எப்படி இங்க ஃபர்ஸ்ட் வந்த அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஆமா நீங்க தான் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறீங்களே திருவிழாக்கு போறேன்னு சொல்லிட்டு அதான் இங்க வந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அவங்க அண்ணனை பத்தி பேசிட்டு இருக்கான். உங்க அண்ணனுக்கு எப்படிப்பட்ட தைரியம் என் மேல கை வைக்கிறதுக்கு, அப்பனா பைத்தியக்காரனா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, இங்க பாரு எங்க அண்ணனை பத்தி பேசுறவளை வச்சுக்காத அப்படின்றாங்க. என்ன உங்க அண்ணனை பத்தி பேசுறவளை வச்சுக்காதன்ற, எப்படி என் மேல அவன் கை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி கேட்கிறப்ப ஹீரோனுக்கு கோவம் வந்துட்டு, இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீனா என்ன பண்ணுவேன்ட்டு எனக்கு தெரியாது, இதோட நம்ம பேச்சை நிறுத்திப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போயிட்டா. அப்பதான் போனாராம் ஒரு பேர நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோன் வந்து பார்த்தனா வீட்டை விட்டு பெல்ல கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இந்த கிட்டு என்ன பண்றானா மாறு வருஷத்துல இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானா. அப்ப நினப்புல அப்படி இந்த பொண்ணு என்ன பண்றானா தெருமுக்குல இருக்கிற தள்ளுவண்டி கடையில வந்து போயிட்டு வளையல் வாங்கிட்டு இருக்கும் போது பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு இந்த பொண்ணை போட்டோ மேல போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஃப்ரெண்டுக்காரன் பார்த்துட்டு தான் அண்ணன் கிட்ட போட்டு விட்டுட்டான். உடனே அவன் கீழே இறங்கி வந்துட்டு கேரளி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும் போது தான் அந்த போட்டோகிராஃபர்ன்ட்டு தெரிய வருது. போட்டு பெலு பெலு பெலுன்னு பெலுத்துட்டு இருக்கான் தங்கச்சிக்காரிக்காக அண்ணன் போட்டி ஒண்ணு. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஆதாரனா வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, ஏய் கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இங்க வந்து அப்படின்றப்ப, சும்மா உன்னை பாக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்த, உங்க அண்ணன் எனக்கு இங்க வரேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான் அப்படின்றப்ப, ஏய் அதெல்லாம் கிடையாது, எதுக்குடா அவளை போட்டோ எடுத்தா அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப, ஆதாரனா உங்க அண்ணன் சரியா போய் சொல்றான், அப்பெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு போய் சொல்றான். திருப்பி என்ன பண்றான் ஹீரோ அவனை போட்டு அடிக்கிறப்ப டக்குன்னு அந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு ஆட்டோ வருது, அந்த ஆட்டோல கேத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றேனே தெரியல, ஏன் இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கு போனதுமே திருப்பி ஹீரோன் போட்டோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறா. இப்ப பேசுற மாடுலேஷன் எல்லாம் பாக்குறதுக்கு ஏதோ சைக்கோ படம் பார்த்த மாதிரி தெரியாது, ஏதோ காமெடி படம் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இப்ப திருப்பி ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்வேரியம் ஷாப்புக்கு போறாங்க. அங்க அந்த கண்காட்சியில வந்து பார்த்தா ஹீரோன் மீனை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும் போது கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, உன்னை பார்க்கணும் உங்ககிட்ட ஒரே ஒரு வாட்டி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அது ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே முடிஞ்சு போயிட்டு இதுக்கு மேல எனக்கு போனும் மெசேஜோ பண்ணாத, நான் அது கிரீப்ல எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நம்பரை வந்து பார்த்தா அப்படியே விட்டுட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவன் கூப்பிடுற மாதிரி குரல் கேக்குது. எங்க இருந்தா கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குனு மீடுங்களுக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே ஹீரோனுக்கு செம்மையா பயமாயிட்டு எங்கடா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது டக்குனு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறான். உடனே வந்துட்டு என்ன சொல்றேன்னா, என்னாச்சு உனக்கு, எதுக்கு நான் மெசேஜ் பண்ணாலும் ரீப்ளை பண்ண மாட்டேன், என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன், உனக்கு என்னாச்சு, நம்ம காதலுக்காக என் கையை கட் பண்ணிக்கிட்டேன், இதெல்லாம் பெருசு கிடையாது, போக போக ஆறிடும், நீ பேசாம இருக்கதான் எனக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான். டேய் உனக்கு எப்படா நான் லவ் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேக்குறப்ப, உங்க வீட்டுல உன மனசை மாத்திட்டாங்களே, உங்க அண்ணன் தான், உங்க அண்ணனே தான், அவனை கவலைப்படாத, அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறான். இப்படி அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுங்க வரப்போ என்ன பண்றானா முக்காட போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நேரா போய் வீட்டுல விடுறாங்க. இந்த பொண்ணு நார்மலாவே இருக்க மாற்ற ரொம்பவே பயந்த மாதிரி இருக்கு. அப்ப அண்ணங்காரன் கேக்குறேன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நடந்த எல்லாத்தையுமே ஆராதனா சொல்றாங்க. சரி நான் சொல்ற மாதிரி மெசேஜ் பண்ணி அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அதே மாதிரி ஒரு காபி ஷாப்புக்கு வர சொல்றாங்க. பின்னாடி அவங்க அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டு ஏதோ ஸ்கெட்ச் நினைச்சிட்டு என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு இவன் கிளம்புறான். அப்ப ஃப்ரெண்டுக்காரன் என்ன பண்றானா அவனை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா நேரா அவனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுமே போட்டு பலவந்தமா செம்மையா போட்டு அடிச்சிட்டு இருக்கான் அண்ணங்காரன். அப்புறம் தான் தெரியுது வீட்டுல ஹீரோயின் போட்டோவை அங்கங்க பொட்டி வச்சிருக்கான் அப்படின்ட்டு. திருப்பி போட்டு செம்மையா அடிச்சிட்டு இதுக்கு மேல என் தங்கச்சி பக்கம் வந்து உனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல இவனு என்ன பண்றானா சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். ஆனா அவங்க போன கருத்தை திருப்பி ஹீரோனுக்கு ஒரு மெசேஜ் பண்றான். என்ன நினைச்சிட்டு இருக்க, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அடிக்க வச்சுட்டுனா பெரிய இவனாப்ப ஃபர்ஸ்ட் உங்க அண்ணனை மட்டும் தான் கொலை பண்ணணும்னு சொன்னேன், ஆனா இப்ப நீ என் காதலை ஏத்துக்கலைன்னா உங்க அம்மா அப்பா எல்லாரையுமே கொலை பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறான். மிரட்டிட்டு ஹீரோன் ஜன்னலை பாக்குறப்ப டக்குன்னு பார்த்தா வீட்டு வாசல நிக்கிறான். அதை பார்த்தமே ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. ஆனா கொஞ்ச நேரத்துல காணாம போயிட்டான். இதை திருப்பி அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்றப்ப அங்க என்ன பண்ணாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்ஸ்டாகிராம்ல பிரபலமா இருக்கிற பொண்ணுங்களை பிடிச்சி அந்த பொண்ணுங்க கிட்ட ஆசை வார்த்தை கூறி அவங்கள வெளிநாட்டுக்கு விற்கிற வேலை தானடா நீ பாட்டுட்டு இருக்க அப்படின்றப்ப யாரு ஆதாரம்
ஆராதனா குடும்பத்துல உங்ககிட்ட ரொம்ப பொய் சொல்லியிருக்காங்க. நானும் அந்த பொண்ணுமே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தோம். கல்யாணமே பண்ணிக்க போனோம் சார். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த குடும்பத்துல இருக்கவங்க அந்த பொண்ணோட மனசை மாத்திட்டு இருக்காங்க. நீங்க தான் சார் எனக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அங்க ஒரு மொட்டை போலீஸ்கார் இருப்பாரு. டேய் இவன் பைத்தியம் போல இருக்குடா, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்றப்ப, யாரு பைத்தியம்ன்றீங்க, ஏன்னா ஆராதனாக்கு போன் பண்ணி கேளுங்க இத பத்தி சொல்லு அப்படின்றப்ப, டே தம்பி அவங்க அப்பா அம்மா என் பொண்ணை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஆனா ஆராதனா பர்சனலா எங்க கிட்ட வந்துட்டு போன அடிக்க சொல்லிருக்காடா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சிரிக்க ஆரம்பிக்கிறான். சார் புரிஞ்சிச்சு சார் புரிஞ்சிச்சு, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா என் லவ் செட் பண்றா போல இருக்கு, பயப்பட வேணாம்னு சொல்லுங்க சார், எப்போ ஏற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அவளை கல்யாணம் பண்ணாம விட மாட்டான் அப்படின்றப்ப, அப்ப அந்த போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இது சரியான பைத்தியம், இந்த பைத்தியத்துக்கிட்ட எல்லாம் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் போடாம பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்க. ஆனா இப்ப ஏற்பட்ட அடி வாங்கிட்டு இவன் திருந்தாம என்ன பண்றானா, நைட்டு ஹீரோனோட வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தவங்களா பார்த்துட்டு ஹீரோனோட பெட்ரூம் குள்ள போறான். அங்க அந்த பொண்ணு படுத்து இருக்கிறா. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேக்குறான், இன்னைக்கு எத்தனை நாளைக்கு தான் நீ தனியா படுத்து இருக்க போற, உனக்காக மாமா நான் காத்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு போரையெல்லாம் போத்தி விட்டுட்டு நேராக்கு என்ன பண்றானா, அவளோட ட்ரெஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். மறுநாள் வீட்டுல இருக்கிறவங்களா கேஞ்சி பாக்குறப்ப அவங்க பழத்துட்டு இருக்க நாய்க்குட்டி வந்து பார்த்தனா இறந்து போயிருக்கு. எப்படி சேர்த்துச்சுன்னு தெரியாம வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தனா ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க. அடுத்த இந்த ஒரு சீனை எப்படி உங்ககிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எடுத்துட்டு போன ஹீரோனோட புடவை எடுத்து கட்டிக்கிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு, ஆராதனா டீ எனக்கு மட்டும்தான், எங்க இருக்கு ஆராதனா பா ஆராதனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம் எப்படி கேடுகட்ட சைக்கோ இருப்பானோ அந்த மாதிரி வந்து பார்த்தனா பண்ணிட்டு இருக்கிறான். இது பாக்குறப்பே வந்து பார்த்தனா நமக்கு அச்ச அப்படின்ற மாதிரி தான் தோணிட்டு இருக்கு. அதுக்கடுத்தா நடுவுல வந்து பார்த்தனா ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கிட்டு நைட்டு வந்து பார்த்தா ஆராதனா எங்கேயோ வெளில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க பக்கத்துல வந்து பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் பாய் போட்டு படுத்து இருக்கிறான். ஆட்டோக்காரன்ட்டு பேரம் பேசி பணத்தெல்லாம் கொடுக்கும்போது எதிர்த்தாப்புல வந்து பார்த்தா ஒருத்தன் ஹுட்டி போட்டு வந்துட்டு இருக்கிறான். அவனை பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா பயம் வந்துட்டு, ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரது கண்டிப்பா அந்த கிட்டுவா தான் இருக்கும், அவன் கிட்ட நம்ம தனியா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா பந்தவங்க என்ன பண்றானா, ஆட்டோல லிஃப்ட் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான். அப்பதான் ஆராதனாக்கு வந்து பார்த்தா நிம்மதியா போயிருது. திரும்பி பாக்குறாங்க, பக்கத்துல படுத்திருந்த அந்த பிச்சைக்காரனை காணும். பார்த்தா அவன் பக்கத்துல ஹீரோன் முன்னாடி நின்னுட்டு டக்குன்னு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். மறுநாள் அவங்க அப்பா அம்மாக்கு பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வரல அப்படின்றதான் தெரிய வருது. போனை போட்டு பார்த்தா போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா நேரா ஆராதனா அவ ஒரு தரத்துல கடத்தி வச்சிருக்கான். அங்க வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு கிட்ட வந்து பார்த்தா ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என் காதல புரிஞ்சுக்க மாட்ற, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டோம், ஆனா உங்க அண்ணன் இருக்கான்ல ராஜ், அவன் தான் உனக்கு எதுவும் பண்ணிட்டான், நீ எனக்காக பிறந்தவை என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் உனக்கு ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான்டா பார்த்தேன், ஆனா நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கேட்கறப்பலாம், உன் மனசை மாத்திட்டாங்கடி, மனசை மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தன் வர, அந்த பொண்ணு அங்க மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியும் போது காப்பாத்தலாம்னு சொல்லி பாக்குறான். ஆனா அவனுக்கு எப்படி வெளில போகணும்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தா கிட்டு வந்துட்டு அந்த பைத்தியக்காரனை போட்டு செம்மையா அடிக்கிறான். அப்ப ஹீரோவன் என்ன பண்றாங்கன்னா, இவனை கொலை பண்ணலாம் சொல்லிட்டு கல் எடுக்கும் போது, சூப்பர் டார்லிங் இவனை எப்படி கொலை பண்றான் பாருன்னு சொல்லிட்டு அந்த கல் எடுத்து அந்த மூஞ்சிலே போட்டு அடிச்சு கொலை பண்றான். அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது இவன் எப்பேற்பட்ட சைக்கோ அப்படின்ட்டு. தெரியாதனமா இவன் கிட்ட பழக்கி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க மூச்சிட்டு இருக்க, கரெக்டா அந்த இடத்துல மழையும் பெய்து. மழையில வந்து பார்த்தா இந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் நடிச்சு ஒரு மாதிரியா இருக்கிறா. அதை பார்த்துமே இவனுக்கு வந்து பார்த்தா ஏதோ மூடெல்லாம் ஏறுது போல இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட தப்பா இருக்கலாம் ட்ரை பண்றான். அப்ப வந்து பார்த்தா ஹீரோன் சொல்றாங்க, இவனோட பாதையில போனாதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து பார்த்தா இவங்க கிட்ட ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா எங்க அப்பா அம்மா சம்மதம் எனக்கு ரொம்ப முக்கியம், என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்றப்ப, இன்னும் 2 நாள்ல பிறந்த நாள் வருதுல, அது முடிஞ்சு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சத்தியம்லாம் பண்றான். பிறந்த நாள் வருது. இந்த பிறந்த நாள் அப்போ வந்து பார்த்தா எங்க அப்பா அம்மாட்ட கூட்டிட்டு போன்றப்ப, எப்படி அவ்வளவு சீக்கிரம் உன்னை கூட்டிட்டு போக முடியும், ஃபர்ஸ்ட் கேக், அடுத்து டான்ஸ், அடுத்து சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கேக் வெட்டுறப்ப அந்த பொண்ணை தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்றான். அடுத்து அந்த பொண்ணு கூட வந்து பார்த்தா டான்ஸ் ஆடுறப்ப, சரி இப்பயாச்சும் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்றப்ப, இருமா 2 தான் முடிஞ்சிருக்கு, 3வது சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை கடத்தி வச்சிருக்கிறத காட்டுறான். இத பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ரொம்பவே பயம் வந்துட்டு அவங்க அண்ணனை சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கிறான். அப்ப வந்து பார்த்தா அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், என்ன எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்றப்ப, அப்ப அந்த கிட்டு என்ன பண்றான்னா, நான் சொல்றதெல்லாம் நீ செய்யலைன்னா உங்க அண்ணனை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட் அவங்க அண்ணனை கொடுமைப்படுத்த சொல்றான். விரலெல்லாம் கட் பண்ண சொல்றான். இதுவும் ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரத்தமாயிட்டு வேற புடவை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க அந்த பொண்ணு புடவை மாத்திட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இவன் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த கேப்ல அண்ணங்காரக்கு என்ன பண்றான்னா, தப்பிச்சு போயிட்டு இந்த கிட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஹீரோன் தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அதனால தப்பிச்சு போன ஹீரோனை பிடிக்க முடியல அப்படின்ற கோபத்துல இந்த கிட்டு என்ன பண்றான்னா அண்ணங்காரனை குத்திட்டான். அண்ணங்காரன் செத்து கிடக்கிறத பார்த்து ஹீரோனுக்கு வந்து பார்த்தா செம்ம பயம் வந்துட்டு, அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் தப்பிச்சு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்குறப்ப, நம்ம காதலுக்கு இடைஞ்சலா இருந்தா உங்க அண்ணனை கொலை பண்ணிட்டேன், இனிமேட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த கிட்டு சொல்றான். உடனே கோவப்பட்ட ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த ஆத்திரத்தையும்
எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்க்ரூ எடுத்து அவன் மண்டையில அடிச்சு அவனை குத்தி என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்திலேயே கொலை பண்றாங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் எப்படி வெளில வந்தாங்க அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அன்னைக்கு இறந்து போயிட்டான் அப்படின்றது மாதிரி சொல்றப்ப தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி தன்னோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க சாரி கட்டி இருக்க அந்த இதை பார்த்ததும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால தான் அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா புடையுமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து எரிச்சிருப்பாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சாரி அப்படின்ற படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி சைக்கோ த்ரில்லர் படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.